வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான தேடல ஆரம்பிக்க போறோம். நம்ம மூல தரவுகள்ல இருந்து ஒரு பிரத்யேகமான விஷயத்தை இப்போ அலச போறோம். இந்தியாவின் புவியியல் இருவேறு துருவங்களை எப்படி சந்திக்குதுன்னு பார்க்க கேரளாவோட பசுமையான வெப்பமண்டல உப்பங்கழிகள்ல ஆரம்பிச்சு நேரா லடாக்கோட உறைபனி மற்றும் அதிக உயரமான நிலப்பரப்புகள் வரைக்கும் ஒரு டீப்பான அனாலிசிஸ் பண்ண போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த பயணத்துல நாம பார்க்க போற 5 முக்கியமான இடங்கள் இதோ. முதல்ல அஷ்டமுடி, அப்புறம் சாஸ்தாம்கோட்டை, பிரம்மாண்டமான வேம்பநாடு கோல், அப்புறம் அப்படியே மலை ஏறி சோக்கர் ஏரிகள், கடைசியா புனிதமான சோமோரரி. நம்பர் 1, அஷ்டமுடி முகத்வாரம், அதாவது பனை வடிவ நுழைவாயில். நம்ம முதல் நிறுத்தம் தென்னிந்தியாவோட ஆழமான பகுதியில இருக்கிற இந்த சிக்கலான முகத்வார அமைப்பு தான். கேரளாவோட கொல்லம் மாவட்டத்துல இருக்கிற அஷ்டமுடி 2002ல அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்டது. இதோட பரப்பளவு எவ்வளோ தெரியுமா? பிரம்மாண்டமான 61,400 ஹெக்டேர். இது கேரளாவோட 2வது பெரிய முகத்துவார சுற்றுச்சூழல் அமைப்பு. பல்லாயிரக்கணக்கான பறவைகளுக்கும் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய புகலிடம். இதோட அளவை பார்த்தாலே இது எவ்வளோ முக்கியமான ஒரு நீர்நிலைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்க இருக்கிற நீர்வழி பின்னல் ரொம்பவே தனித்துவமானதுங்க. கல்லாடா அப்புறம் பள்ளிச்சல் நதிகள்ல இருந்து வர நன்னீர் புகழ்பெற்ற நீண்டக்கரா மீன்பிடி துறைமுகத்துல கடலோடு கலக்குது. இது வழியாதான் தேசிய நீர்வழிப்பாதை 3 போகுது. அதனால இது ஒரு முக்கிய பொருளாதார மையமாவும் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலா கேரளாக்கே உரிய அந்த ஃபேமஸான கரிமீன் மீன்களோட இருப்பிடமும் இதுதான். பெரிய அளவிலான மனித உள்கட்டமைப்பும் பல்லுயிர் பெருக்கமும் எப்படி ஆச்சரியப்படுற மாதிரி ஒன்னா இணைஞ்சிருக்குன்னு பாத்தீங்களா? நம்பர் 2, சாஸ்தாம்கோட்டை, நன்னீர் முரண்பாடு. இப்போ நாம கொல்லம் மாவட்டத்திலேயே இருக்கிற இன்னொரு இடத்துக்கு போக போறோம். இது வழக்கமான கடலோர ஈரநிலங்களோட விதிகளை அப்படியே மாத்தி எழுதுற ஒரு இடம். அஷ்டமுடியை ஒப்பிடும்போது சாஸ்தாம்கோட்டை ரொம்ப சின்னதுதாங்க. வெறும் 373 ஹெக்டேர் பரப்பளவுதான். இதுவும் 2002ல தான் அங்கீகரிக்கப்பட்டது. ஆனா இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நிலத்தடி ஊற்றுகளால உருவாகிற இதுதான் ஒட்டுமொத்த கேரளாவோட மிகப்பெரிய நன்னீர் ஏரி. கொல்லம் மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 1/2 மில்லியன் மக்களோட அன்றாட குடிநீர் ஆதாரமா இதுதான் ஒரு உயிர்நாடி மாதிரி செயல்படுது. சரி, இந்த ஏரி மட்டும் எப்படி இவ்ளோ அசாதாரண தூய்மையோட இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பின்னால ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆச்சரியம் மறைஞ்சிருக்கு. அதுதான் கெவாபோரஸ் அப்படிங்கிற ஒரு அரிய லார்வா. இது இயற்கையாவே தண்ணியில இருக்கிற பாக்டீரியாக்களை சாப்பிட்டு அழிச்சிடுது. இதனால இந்த தண்ணியில சாதாரண உப்புகளோ பிற தாதுக்களோ இல்லாம வேதியியல் கலப்பற்ற சுத்தமான நன்னீரா பராமரிக்கப்படுது. இது இயற்கையோட சொந்த இலவச வாட்டர் ஃபில்டர்னு கூட சொல்லலாங்க. நம்பர் 3, வேம்பநாடு கோல், கடல் மட்டத்திற்கு கீழ் நடக்கும் விவசாயம். அடுத்து நாம கேரளாவோட தென்மேற்கு கடற்கரைய முழுமையா ஆக்கிரமிச்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான இடத்துக்கு போறோம். இதோட அளவை கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. சுமார் 1,51,250 ஹெக்டேர். ஆலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம்னு 3 மாவட்டங்கள்ல இது பறந்து விரிஞ்சிருக்கும். இது இந்தியாவின் மிக நீளமான ஏரி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே 2வது பெரிய ராம்சார் தளம். சுமார் 10க்கும் மேற்பட்ட நதிகள் தங்களோட நீரை இந்த பிரம்மாண்டமான ஏரியில தான் கொட்டுது. இங்க மனிதர்கள் இயற்கையோடு எப்படி ஒன்றிணைந்து வாழ்றாங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே ஒரு பெரிய பாடம். குட்டநாடு பகுதியில கடல் மட்டத்திற்கு கீழே நடைபெறும் விவசாயம் பின்பற்றப்படுது. ஐக்கிய நாடுகள் சபையோட FAO அமைப்பு இத உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்த விவசாய பாரம்பரிய அமைப்பா அங்கீகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டிலிருந்தே இங்கிருக்கிற விவசாயிகள் கோள் நிலங்கள்ல நீரை வெளியேற்றி நிலத்தை உலர்த்தி கடல் மட்டத்துக்கு கீழே நெல் பயிரிட்டு வராங்க. மனிதர்களோட அபாரமான தகவமைப்பு திறனுக்கு இதைவிட சிறந்த உதாரணம் சொல்ல முடியாதுங்க. இதுவரைக்கும் நாம கடல் மட்டத்துல நடக்கிற சுறுசுறுப்பான வெப்பமண்டல விவசாயத்தை பார்த்தோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கடல் மட்டத்துல இருந்து 4500 மீட்டர் உயரத்துல உறைய வைக்கிற பனியிலையும் ஆக்சிஜன் குறைவான மெல்லிய காத்துலயும் என்ன உயிர் வாழ முடியும்? வாங்க வடக்கே போலாம். நம்பர் 4, கெட்சோ ஏரிகள், வெள்ளை உப்பு படிகங்கள். உங்களை லடாக்கோட வறண்ட சாங்தாங் பகுதிக்கு வரவேற்கிறேன். பனிப்பாறை உருகும் நீரால் உருவாகிற ஒரு எக்ஸ்ட்ரீமான நிலப்பரப்பு இது. லடாக்கோட சாங்தாங் பகுதியில 4500 மீட்டர் உயரத்துல உங்களை நிலைநிறுத்திக்கோங்க. சுற்றிலும் வறண்ட மலைகள், உறைய வைக்கும் காத்து. இந்த தீவிரமான சுற்றுச்சூழல் அமைப்பு தான் நம்ம பட்டியல்ல மிகச் சமீபத்துல, அதாவது 2020ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்ட புதிய தலம். இங்க ஒரு கவர்ச்சிகரமான புவியியல் அதிசயம் இருக்குதுங்க. 2 ஏரிகள் அருகருகே ஒன்றோடொன்று இணைஞ்சிருக்கு. தெற்கே இருக்கிற ஸ்டாச்சா புக்சோ முற்றிலும் நன்னீரை கொண்ட ஒரு சின்ன ஏரி.
ஆனா அதுக்கு பக்கத்திலேயே வடக்கே இருக்கிற சொக்கர் அதிக உப்புத்தன்மை கொண்ட ஒரு பெரிய ஏரி. அதிகப்படியான உப்பு நீர் ஆவியாகிறதால இதோட விளிம்புகள்ல தடிமனான வெள்ளை உப்பு படிகங்கள் படர்ந்திருக்கும். அதனாலதான் இத வெள்ளை ஏரின்னு சொல்றாங்க. நன்னீரும் உவர்நீரும் அருகருகே அமைஞ்சிருக்கிற இயற்கையோட ஒரு அற்புதமான மேஜிக் இது. ஆக்சிஜன் குறைவா இருக்கிற இந்த கடுமையான சூழல்ல ஒண்ணுமே இருக்காதுன்னு நினைச்சீங்களா? அதான் இல்ல. இந்த இடம் ஒரு A1 வகை முக்கியமான பறவைகள் பகுதி. இந்தியாவிலேயே கருப்பு கழுத்து கொக்குகளோட மிக முக்கியமான இனப்பெருக்க பகுதி இதுதான். அது மட்டும் இல்லாம ஆபத்தான நிலையில் இருக்கிற ஷேக்கர் ஃபால்கன், ஆசிய காட்டுநாய், அப்புறம் மர்மமான பனிச்சுருத்தை மாதிரியான அரிய வகை உச்ச வேட்டையாடும் விலங்குகளும் இங்க செழித்து வாழுது. உயிரினங்கள் வாழ முடியாத இடம்னு தோணுற இங்க நிஜத்துல பல்லுயிர்கள் கொட்டி கிடக்குது. நம்பர் 5 சோமோரிரி ஏரி. உயரமான புல்வெளி. சாங்டாங் பீடபூமியில இன்னும் கொஞ்சம் மேல போய் நம்மளோட கடைசி ஆனா ரொம்ப ஆழமான கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இலக்க அடைவோம். இதுதான் புனிதமான சோமோரிரி. இது ஒரு மூடிய வடிநிலம் கொண்ட ஊவர்நீர் ஏரி. 4595 மீட்டர் அப்படிங்கிற பிரம்மாண்டமான உயரத்துல அமைஞ்சிருக்கிற இது 2002ல அங்கீகரிக்கப்பட்டது. இந்த வறண்ட புல்வெளி நிலப்பரப்புல இருக்கிற ஏரிக்கு தண்ணி வெளியே போறதுக்கு வழியே கிடையாது. தண்ணி ஆவியாகிறதால மட்டுமே இதோட உப்புத்தன்மை மாறிக்கிட்டே இருக்கும். இந்த விஷயம் இந்த சூழலை ரொம்பவே சென்சிட்டிவான ஒண்ணா மாத்துது. வாழும் கிரகத்திற்கான ஒரு புனிதமான பரிசு. எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் பாருங்க. ஏரிக்கு பக்கத்துல இருக்கிற 400 வருஷ பழமையான கோர்ஷோக் மடாலயத்தை சுற்றி இருக்கிற உள்ளூர் பௌத்த மக்கள் இந்த நீரை ரொம்பவே புனிதமா மதிக்கிறாங்க. அவங்க இந்த ஏரியோட தண்ணிய தங்களோட அன்றாட பயன்பாட்டுக்கு எடுக்கிறதே இல்ல. தங்களோட இந்த ஆழமான நம்பிக்கையின் மூலமா அவங்க உலக வனவிலங்கு நிதியத்துக்கு இதை அர்ப்பணிச்சு பல நூற்றாண்டுகளா இந்த பகுதியை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இந்த தூய்மையான நிலப்பரப்பை நம்பி பல தனித்துவமான உயிரினங்கள் வாழ்துங்க. பட்டைத்தலை வாத்துகளுக்கு இந்தியாவில இருக்கிற ஒரே இனப்பெருக்க இடம் இதுதான். கிரேட் திபெத்தியன் செம்மறியாடு, திபெத்திய காட்டுக்கழுதை ஆகியவையும் இங்க மட்டும்தான் பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் மேல ஒரு சூப்பரான ஃபேக்ட் சொல்லட்டுமா? இங்க இருக்கிற கோர்சோ கிராமத்துல உள்ள பார்லி வயல்கள் தான் உலகத்திலேயே அதிக உயரத்துல பயிரிடப்படுற விவசாய நிலங்கள். மனிதனும் இயற்கையும் எப்படி ஒண்ணுக்கொன்னு இடையூறு பண்ணாம வாழ முடியுங்கிறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம். சரி, இந்த ஆழமான அனாலிசிஸோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புறேன். தெற்கே கேரளாவுல விவசாய கழிவுகள், அதீத உள்கட்டமைப்பு வளர்ச்சிகள் ஒரு பக்கம் அச்சுறுத்தலா இருக்கு. வடக்கே லடாக்குல கட்டுப்பாடில்லாம வளரும் சுற்றுலாத்துறையோட தாக்கம் இன்னொரு பக்கம் இருக்கு. இப்படி தீவிரமான நவீன கால அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில பல்லாயிரம் வருஷங்களா நிலைச்சிருக்கிற இந்த 2 துருவங்களின் புவியியல் அதிசயங்களை நாம இன்னும் எவ்வளோ காலத்துக்கு சமநிலையில பாதுகாக்க போறோம்? கண்டிப்பா இது நாம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு தருணம். இந்த சிறப்பு தொகுப்பு உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். இந்த தகவல்களை பத்தி தொடர்ந்து யோசிங்க. இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன்.